உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மதிய வணக்கம். உங்களை எல்லாம் நீண்ட நாட்கள் கழித்து சந்திப்பதிலே எனக்கு வருத்தமாக இருந்தாலும் இந்த நேரத்திலே சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். கடந்த 12.5 ஆண்டு காலமாக காங்கிரஸில் இருந்து விலகி பிஜேபியில் இணைந்து ஐயா மோடிக்காக, அவருடைய கொள்கைகளுக்காக, அவருடைய திட்டங்களுக்காக, அவருடைய நல்ல தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழக பிஜேபியிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்த பணியை தொடர்ந்து நல்ல முறையிலே செய்து கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கென்று எதிர்பார்க்கப்பட்ட பதவிகள் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட கொடுத்த பணியை மன நிறைவோடு மக்கள் மத்தியிலே இயக்கத்தை எடுத்துச் சென்று விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இயக்கத்தை வளர்ப்பதிலே மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறேன். ஆனால் கடந்த சில மாதங்களாக, கடந்த ஓராண்டு காலமாகவே தமிழ்நாடு பாரதிய ஜனதா இயக்கத்திலே அதனுடைய போக்கும் தலைவருடைய செயல்பாடும் எங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை அளித்துக் கொண்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் நாம் எதுவும் பேசக்கூடாது என்பதற்காக நான் யார் மீதும் எந்த குறையும் சொல்லவில்லை. எனக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட தனி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் என்கிற முறையிலே தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு நான் அந்த பணியை மேற்கொண்டேன் என்ற இந்த செய்தியும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். இயக்கம் என்ன பணியை கொடுத்தாலும் அதை தலைவணங்கி செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்நாளிலே இந்த 12 காலம் நான் பாரதிய ஜனதா இயக்கத்திலே செய்த பணிகள் எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு எதிர்ப்பு நன்றாக. ஆனால் இந்த ஓராண்டு காலமாக தலைவருடைய போக்கும் அவர்கள் செயல்படுகின்ற விதமும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் நடந்து கொண்ட முறைகளும் அவர்கள் செய்த அந்த இயக்கத்தினுடைய பணிகளும் என்னுடைய மனதிலே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி, இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் 12 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சியிலே கடைகோடி தொண்டனுக்கு நாம் என்ன செய்தோம் என்று எண்ணி பார்க்கின்ற போதும், பொதுமக்களுக்கு என்ன சேவை மத்திய அரசாங்கத்தில் இருந்து பெற்றுக் கொடுத்தோம் என்று பார்க்கின்ற போதும் என மனதளவிலே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி, ஆகவே தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பயணித்தால் நம்மால் தமிழக மக்களுக்கும் நம்முடைய பகுதிக்கும் நம்மால் எந்த பணியும் மிக நிறைவாக செய்ய முடியாது என்ற உணர்வை உருவாகின்ற போது அரசியலிலே இந்த கால சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி இன்றைக்கு ஒரு புதிய வேகத்தை தமிழ்நாட்டிலே பிஜேபி தலைமையிலே உருவாக்க வேண்டும் என்று நினைத்த போதும் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற திராவிட கட்சிகளை எல்லாம் தூக்கி எறிந்து ஒரு இயக்கம் சினிமாவை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஆட்சியில் வந்திருக்கிறது. ஆனால் அதை நான் குறையாக சொல்லவில்லை. இதே பணியை அண்ணாமலை தலைமையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் மேற்கொண்டிருந்தால் இந்த இயக்கம் இன்றைக்கு இதுபோல் ஆட்சி வந்திருக்கும் என்று என்னுடைய மனம் எனக்கு சொல்லியது. ஆகவே தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவை நானும் என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமையை ஏற்று தமிழகத்தை காப்பதற்கு, தமிழ் மக்களை காப்பதற்கு, தமிழர் பண்பாட்டை, தமிழ் மண்ணினுடைய எதிர்பார்ப்புகளை பாதுகாப்பதற்கு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அந்த மாறுதலை தலைவர் அண்ணாமலை தலைமையிலே கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அவர் தலைமையிலே இன்றைக்கு நாங்கள் பயணிக்க தயாராகிவிட்டோம். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த செய்தியாளர் தொடர்ந்து. உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணாமலை தலைவர்கள் தமிழ்நாடு தலைவராக வந்த பிறகுத்தான் இந்த இயக்கம் மக்கள் மத்தியிலே சென்றது. ஊர்தோறும், நாடுதோறும், தெருத்தோறும் எல்லா இடங்களும் இந்த இயக்கத்தை பரப்பியவர் தலைவர் அண்ணாமலை. அவருக்கு ஈடாக இணையாக தமிழகத்தில் யாரும் இதுவரை இருந்ததில்லை, வந்ததில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதற்காக மற்றவர்களை நான் குறை சொல்லவில்லை. அந்த தலைவர் இந்த இயக்கத்திலே இருந்து வெளியேற்றுகின்ற போது எங்களுடைய மனமெல்லாம் பாதிக்கப்படுகிறது. ஆக தமிழ் மக்களுக்கு, நம்முடைய பகுதி மக்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் நினைத்தால் அது லஞ்சலாமல் நிமிட்ட ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும், ஊழலற்ற ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது அந்த தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்கு எங்களை நாங்கள் இன்றைக்கு முன்னிலைப்படுத்தி தயாராக வந்திருக்கின்றோம். ஏறக்குறைய 20 லட்சம் உறுப்பினர்களை இந்த 2.5 நாட்களில் ஏற்றிருக்கின்ற அந்த தலைமை கூடிய விரைவில் 50 லட்சம்
உறுப்பினர்களை கொண்டு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறப்போகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிலே நான் ஏற்கனவே சொன்னதை போல ஐயா மோடி அவர்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் குறைகளோ கிடையாது. இந்த நாட்டை காப்பாற்றப் போகின்ற தலைவர் மோடி என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற போது தலைவன் அண்ணாமலைக்கு ஈடாக இணையாக யாரும் இல்லை. ஆகவே அந்த தலைமையிலே அவர் காட்டுகின்ற வழியிலே அவர் பயணிக்கின்ற பாதையிலே தமிழகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு தூய்மையான அரசியலை கொண்டு செல்வதற்கு நாங்கள் இன்றைக்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பணிகளை ஏற்படுவதற்கு முதல் கட்டமாக இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த பணியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரும் சொல்லாமலே யாரும் கேட்காமலே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட் அவுட்டை வைத்து இயக்கத்திலே உறுப்பினர்களை வரவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பணி தொடர வேண்டும், தொடரட்டும். தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்லதொரு வாழ்வு கிடைக்க வேண்டும், தமிழ் மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த இயக்கம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். 3 மாத காலத்திற்கு கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்தில் சேருபவருக்கு அரசியல் பயிற்சியை பட்டறையாக வைத்து பயிற்சி கொடுக்க இருக்கிறார். 3 மாத காலத்திற்கு பிறகு அது வருகின்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் இந்த 3 மாத கால இடைவெளிக்கு பிறகு அவர் தலைமையிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரியதாக ஒரு அரசியல் இயக்கத்தை, அரசியல் கட்சியை தலைவர் அண்ணாமலை அறிவிக்கப் போகிறார். அந்த இயக்கத்தின் மூலமாக பயிற்சியை பெறக்கூடியவர்கள் தமிழகம் எல்லாம் சென்று தமிழ் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை உண்டாக்கி தூய்மையான அரசியலை, நேர்மையான தலைவர்களை, ஊழலற்ற ஆட்சியை தமிழ்நாட்டிலே வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற செய்வதற்கு பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு காட்சியை காணப்போகிறது. இதுவரைக்கும் அரசியலே காண முடியாத ஒரு புரட்சியை தலைவர் அண்ணாமலை அவர்கள் உருவாக இருக்கிறார்கள். படித்தவர்கள், பாமர மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள், தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜாதி மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக அறிவிக்கப் போகிறார்கள். அன்றைய தினம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்து தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கு, அந்த இயக்கத்தில் பணிபுரிவதற்கு இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள்லாம் முன் வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா இயக்கத்திலே ஏற்கனவே மாவட்ட அளவிலே பொறுப்பிலே இருந்த நண்பர்கள், மாநில அளவிலே பொறுப்பிருந்த நண்பர்கள், கீழ்த்தளத்திலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய பல நண்பர்களெல்லாம் தாங்களாகவே தங்களை இணைத்துக் கொண்டு இந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆக தன்னார்வமாக தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு மிக அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை எல்லாம் தூக்கி எறிந்து தமிழ்நாட்டிலே தேசிய எண்ணத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு தமிழக கட்சியாக, தமிழ் மாநில கட்சியாக, ஒரு மாநிலத்துக்கு தேவையான மாநில கட்சியாக இந்த இயக்கம் விரைவில் வரப்போகிறது என்பதை உங்களுக்கு நான் இந்த செய்திகள் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பணியை துவக்குவதற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற காலங்களில் நீங்கள் எல்லாம் கூட இந்த இயக்கத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நான் நேற்றைய இரவே பாரதிய ஜனதா இயக்கத்திலே இருந்து ராஜினாமா செய்துவிட்டேன். பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கும், நயினார் அவர்களுக்கும், பொறுப்பிலே இருக்கின்ற சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும், அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் ஏற்கனவே இந்த என்னுடைய லெட்டர்பேடிலே ராஜினாமா செய்து முறையாக அனுப்பி வைத்துவிட்டு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆக முறை தவறியோ நேர்மையை மாற்றியோ எந்த விதமான தவறுகளை செய்தோ நாங்கள் அரசியல் நடத்த போவதில்லை. நேர்மையாகத்தான் செய்ய போகிறோம். யாருக்கு எதிராகவும் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் இந்த இயக்கம் நடத்தப்படவில்லை. ஆக யாரும் நினைக்க வேண்டாம் இது பிஜேபிக்கு எதிரானது, அவருக்கு எதிரானது, அப்படியெல்லாம் இல்லை. வாய்ப்புகள் தனியாக இருந்தால் அதிகமாக கிடைக்கப் போகிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தமிழகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை தலைவர் தொடங்கி இருக்கிறார். அவருக்கு அங்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அந்த வாய்ப்பை அவரே உருவாக்கி தமிழகத்திலே ஒரு தனி இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அதற்காகத்தான் அந்த தலைமையேற்று நாங்கள் தான் வந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.